உங்களுமா. ஸோ சதவீதம் டாப்பிக்லேருந்து ஒரு சம் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 30% பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தேர்ச்சி பெறாதவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 40% பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் தேர்ச்சி பெறாதவர்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே தேர்ச்சி பெறாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேயே இந்த ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வெண்படம் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தேர்ச்சி பெறாதவர்கள். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் ஃபெயில் ஆனவங்க. ஓகேங்களா. இந்த சென்டராக இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில், ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒன்றில் இல்லை ரெண்டுலேயுமே இந்த மாதிரி ஃபெயில் ஆனவங்க பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்த பர்சன்டேஜ் 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த 30, 20, 40 அப்படியே கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்ன கிடைக்கும், ஆல்ரெடி இந்த 20 இதுலேயும் வரும். ஓகேங்களா. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 30ல இருந்து 20 கழிங்க, என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 40ல இருந்து 20 கழிங்க, 20ன்னு கிடைக்கும். இப்போ என்ன ஆகும், நம்ம டூப்ளிகேட்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்டராக இருக்க ஒரு 20 இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க அது வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை 2 சப்ஜெக்டாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இல்லை ரெண்டுமே சேர்ந்தா இருக்கட்டும், என்ன மாதிரி ஃபெயில் ஆனவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ எத்தனை, 50%. அப்போ 50% பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ். அப்போ பாஸ் ஆனவங்களோடது எவ்வளவா இருக்கும், 100லேருந்து 50 கழிச்சிட்டா கிடைச்சிரும். மீதி என்ன, 50% தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களா.